Assalamu alaikum. Hello everyone. Welcome to Tanjai Arusuvai. இன்னைக்கு நம்ம சேனல்ல சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரவா தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் ரவா எடுத்துக்கங்க. அரை கப் அரிசி மாவு எடுத்துக்கங்க. அரிசி மாவு சேர்த்தா ரவா தோசை நல்லா கிறிஸ்பியா இருக்கும். 1/4 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு ரொம்ப சேர்க்கக்கூடாது. மைதா மாவு ரொம்ப சேர்த்தா அப்புறம் ரவா தோசை ரொம்ப சாஃப்டாயிரும். அரிசி மாவு நிறைய சேர்த்துட்டு மைதா மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இப்போ இதில் 2 கப் அளவு தண்ணி ஊற்றி லம்ஸ்லாம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சிருக்க மாவை அப்படியே 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சிருங்க. ஒரு வெங்காயத்தை இதே மாதிரி நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு மல்லிக்கீரை இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன பீஸ் இஞ்சி இது மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. 12 கேஷ்யூ நட்ஸ் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கோங்க. 1/2 கேரட் இது மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கறி லீஃப் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்து இடிக்கல்ல போட்டு இது மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சிருக்க மாவுல எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க. மாவோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் 1/2 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ரவா தோசைக்கு மாவு நல்லா தண்ணியாக இருந்தால் தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு தோசையை சுட்டு பாருங்கள். அப்படி தோசை கிறிஸ்பியாக இல்லாமல் சாஃப்டாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. தோசை ஊற்றுற தவா நல்லா சூடாக இருக்கணும். மாவை ஊற்றுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெயை தவாவில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அப்போ தான் ரவா தோசை கல்லில் ஒட்டாமல் நல்லா அழகாக வரும். பெரிய குழிக்கரண்டி எடுத்து இது மாதிரி மாவு ரவுண்டாக ஊற்றிக்கோங்க. மாவு தவாவில் ஊற்றும் போது ஃப்ளேம் நல்லா ஹையாக இருக்கணும். 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு பிறகு இதே மாதிரி சுற்றி 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரவா தோசை நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பி ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 5 நிமிஷமாச்சும் ஆகும். அது வரைக்கும் எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. தோசை கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இருக்கணும். இதே மாதிரி ஹோல்ஸ் இருக்கணும். ஹோல்ஸ் இருந்தால் தான் உங்கள் மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இருக்குன்னு அர்த்தம். தோசையை திருப்பி போட வேணாம், அப்படியே மடக்கி எடுத்துடுங்க. ஒரு சைடு குக் ஆகுனா போதும். எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நல்ல கிறிஸ்பியான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு தோசை இதே மாதிரி செஞ்சு காட்டுறேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிறிஸ்பியான ரவா தோசை நீங்களும் இப்போ வீட்டில் செய்யலாம். ரவா தோசை செய்கிறது ரொம்ப கஷ்டமான வேலைலாம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். ரவா தோசைக்கு பெஸ்ட் காம்பினேஷன் தேங்காய் சட்னி, சாம்பார், கார சட்னி. சீக்கிரமாகவே நம்ம சேனலில் சாம்பார் சட்னி ரெசிபிஸ்லாம் போடுறேன்.
ரவா தோசை பிக்கும் போதே நல்ல மொறு மொறுன்னு இருந்துச்சு. நான் சொன்ன டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தஞ்சை ஸ்வீட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.